ஸ்ரீபாஷ்யக்காரர் வேதத்துக்கு வேதாந்த சூத்திரத்துக்கும் உபனிஷத்துக்கும் பாஷ்யம் பண்ணக்கூடிய ஜெகதாச்சாரியன் மந்திரத்தை போய் அஷ்டாங்க விமானத்தில் ஏறி சொல்ல முடியுமா? அதை சொன்ன உடனே எல்லாரும் திருந்திட்டுதா சொல்கிறா. அது தப்பு, தவறான செய்தி. பாஷ்யக்காரர் அப்படி சொல்லலை. என்ன அவர் வாழ்க்கையில் நடந்ததுங்கிறத 2 நிமிஷம் சொல்லிட்டு பாரதத்துக்குள்ளே போகிறேன். ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியாள், பஞ்சாச்சாரிய பதாஸ்ரயான்னு பேர். 5 ஆச்சாரியன்கிட்ட விஷயங்கள் கற்றுண்டார். அதில் ஒரு ஆச்சாரியன் திருக்கோஷ்டியூர் நம்பின்னு பேர். திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர், 108 திவ்யதேசங்களில் ஒன்றும். நீங்கள் மதுரை பக்கத்தில் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது, சேவிச்சுட்டு வாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார். ஏன்னா அங்கே தேவர்கள்லாம் கோஷ்டியாக கூடினாலாம். எதுக்குன்னா ஹிரண்யகசிபு பகவான் எப்படி வதம் பண்ண போகிறாருங்கிறதுக்காக கோஷ்டியாக கூடினாலாம். கோஷ்டிபுரம்னு சம்ஸ்கிருதத்தில் பேர், தமிழில் திருக்கோட்டியூர் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். ரொம்ப அழகாக இருப்பார் பெருமாள். அஷ்டாங்க விமானம், கீழே படுத்துன்னு இருப்பார், விமானத்தில் ஏறினா நின்றுட்டு இருப்பார், அதுக்கு மேலே ஏறினா அமர்ந்துட்டு இருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். விமானத்தில் 3 சேவை. நீங்கள் ஏறி திருண்டு வழி. நாங்கள்லாம் யாத்திரை கூட்டுன்னு போகும்போது 80 பேரை கூட்டுன்னு போனேன். கூட்டுன்னு போனபோது முன்னாடியே சொல்லிட்டேன், இதை பாருங்க அங்கே போகணுன்னு மூச்சு இடிக்கிறதுலாம் சொன்னேன்னா இறங்கியே வர முடியாது. எப்படின்னா அது ஒத்த வழி இத்தினூண்டு தான். நீங்கள் இப்படி சைடில் போகணும். இப்போ நடுவில் 25வது மாமா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லணும்னா பாக்கி இருக்கக்கூடிய 65 பேரும் கீழே இறங்கி வரணும். அதனால் சொல்லியாச்சு, இது ஒத்த வழி பாதை, போனால் மேலே போகணும், முடியலன்னா மேலே போயிடணும் அப்படி. அதனால் இது ஒரே வழி தான். அதனால் சொல்லி அங்கே மேலே போயாச்சு. அதனால் அந்த விமானத்துலேருந்து ஏறி சொன்னாரான்னு கேட்டால் இல்லை. அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிங்கிற ஆச்சாரியன்கிட்ட ராமானுஜர் போய் சரம ஸ்லோகம் அப்படின்னு ஸ்ரீ பகவத்கீதையில் 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்யஜ்ய, அது ஒரு சரம ஸ்லோகம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாராயண நாமத்தோடு கூடிய 8 எழுத்து மந்திரம். ஓமித்யே அக்ஷரே நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாக்ஷராணி ஏதவை நாராயண சஷ்டாட்சரம் பதம் அப்படின்னு வருது இல்லையா உபனிஷத்தில். அந்த அஷ்டாட்சர மந்திரத்தையும் கற்றுக்கிறது ஒரு ஆச்சாரியங்கிட்ட போய் கற்றுக்கணும். அவர் அஷட்கரணின்னு இன்னொருத்தர் காதில் விழாத அளவுக்கு காதில் எங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். இதுக்கப்புறம் அர்த்தம் கற்றுக்கணும். ஏன்னா மந்திரம் ரொம்ப சுலபமாக வந்துடும், அர்த்தம் என்னன்னு தெரியாதே. அதில் அகாரம்னா என்ன, உகாரம்னா என்ன, மகாரம்னா என்ன, மமன்னா என்ன, நமஹானா என்ன, நாரன்னா என்ன, அயனன்னா என்ன, நாராயணன்னா என்ன, இதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகிடும். எப்போவுமே பெருசாக இருக்கிறது நீங்கள் சுலபமாக சொல்லிடலாம். 1,25,000 ஸ்லோகம் பாரதத்தை சொல்லிவிடுவேன். இந்த அஷ்டாட்சரங்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா அது வருஷக்கணக்கில் ஆகும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. புராணத்தில் சொல்கிறா சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் யஸ்யான்யதபி வாங்மயம். அப்பேற்பட்ட மந்திரங்களை ஆச்சாரியன் சொல்லி கொடுக்குறார். ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த இந்த ஆச்சாரியன் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து போகிறார் திருக்கோஷ்டியூருக்கு. நான் சொல்கிறது எங்கேயாவது ஒரு 300 கிலோமீட்டர், 200ஆவது இருக்கும், நடந்து போகிறார். இப்போ ஊருக்கு போனோன்னு, ஊர் எல்லைக்கு போனோன்னு கேட்பறாம் ராமானுஜர், திருக்கோட்டியூர் நம்பியின் கிரகம் யாது? அப்போ அங்கே இருக்கிறவர் சொல்லுவாராம், அதோ தெரிகின்றதே கூரை, அது வீடும் பாராம். எங்கே இவர் சொல்லியிருக்காரோ அந்த இடத்துலேருந்து ராமானுஜர் திருதண்டத்தோடு விழுந்து சேவிப்பறான். தலை இருந்த இடத்துல போய் நிற்பறான், மறுபடியும் விழுந்து சேவிப்பறான். இப்படி சேவிச்சு 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 அவர் வீட்டுக்கு போவார். அடியேன் ராமானுஜன் தாசன் வந்திருக்கிறேன், நாளை வாரும். திரும்பி வெறுப்பாவும் ஸ்ரீரங்கத்துக்கு நடந்து போனோம். மறுபடியும் வருவார், இந்த மாதிரி சேவிச்சுட்டே போவார். அடியேன் தாசன் ராமானுஜன் வந்துள்ளேன், நாளை வாரும். நம்மளால சொல்லியிருந்தா இந்த ஆளுக்கு வரலையா, சும்மா ஏதோ இவருக்கு தெரியல, அதனால தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார், வேறு ஆள் பார்த்துக்கிறேன்னு போயிட்டுருப்போம். இவர் 17 வாட்டி நடந்து வந்திருக்கார். 18வது வந்த உடனே உள்ள வான்னார். ஏன்னா 17 வாட்டி காரணம் சொல்லுவா. அகங்காரம் தொலைந்த பின் வா, மமகாரம் தொலைந்த பின் வா, தேகாத்மாபிமானம் தொலைந்த பின் வா, பகவான் மீது நம்பிக்கை வைத்த பின் வா, சேஷத்துவ குணம் ஏற்பட்ட பின் வா. 17 வாட்டி இப்படி சொன்ன உடனே இப்படியெல்லாம் மந்தியானால் அஷ்டாட்சரம் கையிலும் மனதிலும் கூடும்னு 18வது வாட்டி கற்றுத்தரார் ஆச்சாரியன். ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரிய பரம்பரையில் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் எப்படின்னா, ஆச்சாரியன் முதல்ல சிஷ்யனை சோதிப்பர், இவனுக்கு தகுதி இருக்கா, அப்புறம் தான் மந்திரம் கற்று தருவார். ராமானுஜர் பார்த்தார், இதை பார்ப்பா நமக்கு ஏதோ நீ டெஸ்ட் பண்ண ஒத்துக்கிறேன், இனிமேல் போக போக கலியுகத்தில் ஒருத்தரையும் உட்காந்து டெஸ்ட் பண்ணி தான் ஆச்சாரியன் இருக்கணும்னா ஆச்சாரியன் இப்போ ஸ்டூடெண்ட்டே இருக்க மாட்டா. அப்புறம் அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். ஆச்சாரியன் கற்றுக் கொடுத்தார், இதுதான் மந்திரம், மந்திரத்தின் அர்த்தம் இது, இந்த அர்த்தத்தின்படியால் பகவான் நாராயணனையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் சரணாகதி செய்தால் ஆச்சாரியனை முன்னிட்டு அவனுக்கு மோக்ஷம் நிச்சயம். அப்படி இதை யார்கிட்டையும் சொல்லாதே, உனக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லி அனுப்பிச்சுட்டேன். கொஞ்சம் நாழி ஆனோன்னு ஆச்சாரியன் ஆற்றுல இருக்கார். சுவாமி உங்கள் சிஷ்யன் அஷ்டாங்க விமானத்து மேலே ஏறி நின்றுருக்கார், வந்து பாருங்கன்னார். ஆச்சாரியன் போய் பார்த்தார், விமானத்து மேலே திருதண்டத்தை பிடிச்சின்னு ராமானுஜர் இருக்கார். ஊர் மக்களை கூப்பிட்டார் ராமானுஜன். ஆசையுடையோர்களுக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுவோம்,
யாரெல்லாம் எந்த ஜாதியில் இருந்தாலும் வாங்கோ, எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள் வாங்கோ. நான் உங்களுக்கு பெருமாள் கிட்ட போகணும்னு ஆசையா, சாமி கிட்ட போகணும்னு ஆசையா? ஆமாஞ்சாமி, இந்த வாழ்க்கையே வேண்டாம், வாங்கோ. யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ என்னை ஆசிரியுங்கோ. உங்கள் காதில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன், இதை மனசால ஜபிச்சுட்டே வாங்கோன்னு சொன்னாரே ஒழிய நேர உபதேசம் பண்ணலை. காரணம் ஏன் அப்படி ராமானுஜர் சொன்னார்னா, யூ ஷுட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் நாலேஜ் அண்ட் சால்வேஷன் ஒன்லி டு ஒன் கம்யூனிட்டி. வேதம் படித்தவா மட்டும்தான் மோட்சம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா, எத்தனையோ பேர் இருக்கா வேதம் படிக்க முடியாதவா, தகுதி இல்லாதவா, அவளுக்கும் வைகுண்டம் இல்லைன்னு சொல்லிட்டா, இப்போ பகவான் எப்படி எல்லாருக்கும் அப்பான்னு அவர்? ஹீஸ் ஈக்குவல் டு ஆல்னா, நம்ம வேணால் நம்ம உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு பார்க்கலாம், பகவானுக்கு அது கிடையாது. அதனால் அவள் அந்த குலத்தில் பிறந்திருக்கான்னு சொன்னால் அவா தப்பா? அவளா கேட்டு பிறந்தா? அதனால் பகவான் பிறக்க வச்சிருக்கார். பட் தே ஹாவ் த ஈக்குவல் ரைட் டு ரீச் த லார்ட். ராமானுஜர் நினைச்சார், ஒரு கஜேந்திர ஆழ்வான் கஜேந்திர மோட்சம்னு மோட்சத்துக்கு போலியா? விபீஷணன் ராட்சசனுக்கு பகவான் அங்கீகாரம் பண்ணலையா? ஏன் நம்ம ஜாதியால் பிரித்து ஒத்தனுக்கு மோட்சம் உண்டு ஒத்தனுக்கு இல்லைன்னு சொல்லணுங்கிறதுக்காக மெனக்கெட்டாரே ஒழிய மந்திரத்தை அவர் ஓப்பனாக சொல்லலை. ஆனால் புஸ்தகங்களில் தான் அப்படி தான் எழுதிட்டு இருக்கா. கஷ்டகாலம் கலியின் கோலாகலம் இப்படி தான் இருக்குது. அதனால் அவர் மந்திரத்தை சொல்லலை. மந்திரத்தை ஒழுங்காக தெரிந்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் அனுஷ்டானப்படி பகவான்கிட்ட போகலாம்னு சொன்னார். அதனால் ஒரு ஆச்சாரியனின் பெருமையை சொல்கிறது ஒரு சிஷ்யனின் லட்சணம். எதுக்கு இந்த இடத்துல சொன்னேன்னா, இந்த பீஷ்மாச்சாரியர் இதை ஒரு விரதமாக பூண்டார். இந்த பீஷ்மாச்சாரியர் விரதம் பூண்டது அப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம் அந்த காலத்தில். அந்த விரதம் பூண்ட அந்த பீஷ்மருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார், இச்சா மிருத்யுங்கிற வரம். நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ போகலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம we should choose. Nobody can compel, nobody can force. ஆனால் பகவத்கீதையெல்லாம் கேட்டுவிட்டு நம்ம அந்த மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணணுமான்னு யோசிக்கணும். சின்ன ஒரு வயசு குழந்தை பண்ணுறதுன்னா அது ஏதோ வாழ வேண்டிய குழந்தை. ஆனால் எல்லாரும் உட்காந்துட்டு எனக்கு லைஃப் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு கேட்டால் பகவத்கீதை கேட்டதுக்கு ஒரு சாரமாகாது. அதனால் இது அடியேனுடைய கருத்து. இது எங்கள் பாரதத்தில் இருக்குன்னுலாம் கேட்காதீங்க. ஏன்னா இது சொல்கிறேன்னா, டுடே த வேர்ல்டு இஸ் வாட்சிங் அஸ். இப்போ நான் இப்போ சொல்கிறத நீங்கள் கேட்குறேன், நீங்கள் கேட்டதை ஃபோன்லேயோ பிளாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்ஆப்லேயோ இன்னொருத்தருக்கு எழுதுறேன். இந்த ரெக்கார்ட் பண்ணதை ஏதாவது தொலைக்காட்சி பெட்டியில் போட்டுருவா. இப்போது ஒரு இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒருத்தர்கிட்ட மட்டும் நிற்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் 100 பேர் மட்டும் கேட்க போகிறதில்ல, நாளைக்கே வேறு எங்கேயாவது பப்ளிக் பிளாட்ஃபார்மில் போட்டுவிட்டா 1,00,000 பேர் கேட்பா. இப்போ நம்ம only when we walk the talk people will respect the religion, இல்லையா? நம்ம வாழை திறந்து சொல்கிறோம், நம்ம தர்மத்தில் ஷரீரம்ங்கிறது அநித்தியம், ஆத்மாங்கிறது நித்தியம். ஆத்மா தான் போயிட்டே இருக்கும், சரீரம் அழிஞ்சு போயிடும். ஆனால் அழிஞ்சு போகிற சரீரத்துக்காக தானே நம்ம யஜ்யம் பண்ணுறோம். அப்படின்னா இது கேட்டதுக்கும் அதுக்கும் எங்கேயோ கொஞ்சம் இடிக்கிறது இல்லையா, ஆக்சிமோரானும்பா, அந்த மாதிரி ஆயிடுறது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடியேனுடைய கருத்து. பிடிக்கலைன்னா விட்டுருங்கோ, யாரும் இது ஃபோர்ஸே பண்ணல. இது ஒரு சின்ன ஒரு கருத்து. ஏன்னா வியாசபீட்டத்தில் உட்காந்து சும்மா கதையை உட்காந்து சர்மிஷ்டர் இவர் கல்யாணம் பண்ணிட்டார், அவர் இவரை பார்த்தார், பெண்ணு மேலே ஆசைப்பட்டார், கல்யாணம் பண்ணிட்டார், இதையா சொல்கிறதுக்கு என்ன உட்காத்தி வச்சாங்க. அதனால் இது சொல்கிறேன். அதனால் இவருக்கு இச்சாமிருத்யுங்கிற வரம் ஏற்பட்டதாம். சந்தனுக்கும் சத்தியவதிக்கும் கல்யாணமாச்சு. அவளுக்கு 2 பிள்ளைகள். முதல் பிள்ளைக்கு சித்ராங்கதன்னு பேர். ராஜாவாக்கினா அவன் கந்தர்வராஜான்னு ஒருத்தனோட போய் சண்டை போட்டான். 3 வருஷம் சண்டை போட்டு கந்தர்வராஜாவின் கையால் மரணமடைந்தான் சித்ராங்கதன் முதல் பிள்ளை. 2வது பிள்ளை விசித்திர வீரியன், அவனை ராஜா ஆக்கினா. இந்த விசித்திர வீரியனுக்கு பெண்ணு தேழணுங்கிறதுக்காக யோசிச்சுன்னு இருக்கார் பீஷ்மர். அப்போ தான் பக்கத்தில் காசி தேசத்து ராஜாவுக்கு 3 பெண் இருக்கிறதா சரித்திரம். அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. ஸ்வயம்பரம் நடக்கிறது. மாசா ஸ்வயம்பரம் வச்சுட்டார். அந்த காலத்தில் ஸ்வயம்பரம்னு ஒன்று வச்சா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவாளும் இருந்தால். அந்த காலத்தில் பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள். பெண்கள் கையில் மாலையை கொடுத்துட்டு 10 மாப்பிள்ளையை ஒன்றா நிற்க வச்சு உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ போடு. இப்போது மாலை விழுந்தவருக்கு பெருமை, விழாத வாளுக்கு எவ்வளோ துக்கம் பாருங்க. இன்சல்ட் இல்லையா? வெளில வரவா கேட்பா, போச்சா இந்த வாட்டியும் வாங்கோ. இவ்வளோ கஷ்டம், அவமானம் இல்லையா? அதனால் இப்போ இந்த காலத்தில் பெண் பார்க்குறது யாரும் சொல்லவே மாட்டா பாருங்க. எல்லாம் ஃபிக்ஸ் ஆன ஒன்று தான் சொல்லுவா.
இல்லையா அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டார், வேண்டான்னா என்ன சொன்னார்னு சொல்லணும், இல்லாட்டா பொய் ஒன்று உருவாக்கணும். அந்த காலத்தில் அப்படியே ஓப்பனாக நடக்கும். அந்த மாமி சொல்லி அனுப்பிச்சுட்டா இவா 9 பேர் வேண்டான்னுட்டோ அப்படின்னு அவள் வந்துட வேண்டியது தான். அது ஒன்று. இன்னொரு கஷ்டம் என்ன பாருங்க, அந்த காலத்தில் ராணிகள்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ராஜகுமாரிகளை வீர சாகசம்லாம் பண்ணணும். வில்ல தூக்கணும், ஒரு மீன் சுற்றின்னு இருக்கும், அது கண்ணு அடிக்கணும், அதை பார்த்து. இதெல்லாம் தேவையா ஒரு கல்யாணத்துக்கு? இதெல்லாம் உட்காந்து பிடிச்சிருக்கு சுவாமி ஏதோ பண்ணிட்டு போகலான்னா 5 அம்பு வச்சுருப்பா, அம்பு எடுத்துட்டு அந்த மீன் சுற்றுமா, அதை வந்து நம்ம ஜலத்தில் பார்க்கணுமா, அந்த மீனுடைய கண்ணு அடிக்கணுமா, 5 அம்புக்குள்ளே அடிக்கணுமா, இதெல்லாம் தேவையா? இப்படிலாம் வச்சா யாருக்காவது இந்த காலத்தில் நடக்குமா கல்யாணம்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம மாற்று மாமாவெல்லாம் கூப்பிட்டு நீ பக்கெட்டை தூக்கினா, எனக்கு பக்கெட்டை தூக்கினாலே மாமாவுக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்துடுது. அதனால் அவர் எங்கே இதெல்லாம் தூக்கி கல்யாணம் பண்ணிக்க போகிறார்? ஏதோ ஒருத்தர் மெனக்கெட்டு போனால் போகிறதேன்னு ஒருத்தர் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அவருக்கும் நான் நன்றி கடனை சொல்லி அவருக்கும் நம்ம கிருத்தஜ்ஞத்தை சொல்ல வேண்டியது தான். அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் ஒரு சுயம்பரம்னு வச்சு அந்த ராஜா வச்சுருக்கார். ராஜாக்கள்லாம் வந்திருக்கா. இப்போ ராஜாக்கள்லாம் வரும்போது பீஷ்மர் உள்ள நுழையிறார். அதை சொல்றார் வில்லிபுத்துரார். காஷி மன்னவன் கன்னியர் மூவரும் தேசின் மிக்கவர் சேர்வர் என்று ஆழ்விட மாஷில் தோல்குல் மன்னவர் ஈண்டிடினார் மூஷி வண்டிமை மொய்ப்பது போலவே. அப்போ இவாள்லாம் இருக்கும்போது ஒரு புஷ்பத்தை எப்படி அந்த பிரமரங்கள்லாம் சூழுமோ அந்த மாதிரி இந்த ராணிக்களை சூழுவதற்காக ராஜாக்கள்லாம் வந்திருக்கா. இப்போ பீஷ்மர் உள்ள நுழையிறார். ஏகாக்கினம் ததா பீஷ்மம் விருத்தம் சாந்தனு நந்தனம். விருத்தம் சாந்தனு நந்தனம், கழந்தட்டி இருக்கக்கூடிய பீஷ்மருங்கிறா வியாசர். இப்போவே இன்னும் இவர் பரீட்சித்து பிறக்க வைக்கிற இவருக்கு இருக்க போகிறார். இன்னும் 4 தலைமுறை தாங்கணும், இதுக்குள்ளேயே கழனை தட்டி எடுத்துனார். விருத்தம் சாந்தனு நந்தனம், சந்தனுவின் பிள்ளை சாந்தனவனாக இருக்கக்கூடிய பீஷ்மர் வந்தார். ஏகாக்கினம் ததா பீஷ்மம், விரதம் பூண்டு ஒருவனாயிருப்பேன்னு சொன்ன பீஷ்மர் அவர் வந்துட்டார்னார். இவர் வந்த உடனே எப்படி இருந்ததுன்னார், அங்கே இருக்கக்கூடிய மன்னவர்கள்லாம் சந்திரன் உதயமாச்சுன்னா தாமரை எப்படி மூடிடுமோ அந்த மாதிரி பீஷ்ம ஆச்சாரியால் சந்திரன் மாதிரி வெளவெளேர்னு வந்த உடனே அவள்லாம் துக்கத்தோடு மூடினுட்டாளாம். இவர் கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறார் போல இருக்குன்னு நினச்சுட்டாளாம். அப்போ இருக்கும்போது சிரிக்க ஆரம்பிச்சுட்டாளாம் இவரை பார்த்து. பீஷ்மர்னு பேர், பிரம்மச்சாரி மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்கார். சுயம்பரத்துக்கா வாங்கோ அப்படின்னு சிரிச்சாளாம். பிரம்மச்சாரீதி பீஷ்மோஹி விருதைவ பிரதிதோ புவி இத்யேவம் பிரபுஸ்தந்தே ஹசந்தி ஸ்ம நிருபாதிபாஹ எல்லாரும் சொல்லி சிரிச்சாளாம். அப்போ அவர் அதெல்லாம் கண்டுக்கல. 3 ராணிகள் கையும் பிடிச்சுண்டு நேர ரதத்தில் உட்காந்துட்டார். யாரும் ஒரு கேள்வி கேட்கல அவர்கிட்ட. அவர் வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டால் அது திரும்பியே வராது, இலக்கை அடையாமல். ராமரான பரசுராமர்கிட்ட வில்வித்தை கற்றுருக்காருன்னா சாதாரண சுவாமியா? அதனால் இவர் 3 பேரையும் தூக்கின்னு வந்துட்டார். வர வழியில் அம்பா சொன்னா, பீஷ்மரே பீஷ்மரே எனக்கு ஒருத்தரோட காதல். யாரோட சொல்கிறா? ஷால்வன் ஒருத்தன் இருக்கான், அவனோட ரொம்ப எனக்கு காதல். சரி நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றார். நீ யாரும் உனக்கு பிடிச்சிருக்கோ அவளை போய் பண்ணிக்கோ. இவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இருக்கார் பாருங்க. அனுப்பிச்சுட்டேன். பாக்கி 2 பெண்கள் அவளுக்கு பாவம் யோசிக்கிறேன், நம்மளையும் யாரையாவது காதலிச்சிருக்கலாமோ என்னவோ, நம்ம மட்டும் இவரோட மாட்டின்னு வர வேண்டியதாக இருக்கேன்னு வந்தா. அரண்மனைக்கு வந்தா விசித்திர வீரியனோட கல்யாணம் நடந்துடும். சௌக்கியமா இருக்கா. Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of 108 Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai.
On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.